ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் தீர்மானித்த போது யாராலும் அதை நிறுத்தவே முடியாது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அவரை ஜீவாதிபதியாக இயேசுவை தேடி அவரிடத்துல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு, நிச்சயமாக உண்டு. இந்த பூமியிலே நமக்கு போராட்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, எல்லா விதமான காரியங்கள் நடந்தாலும் அதை மேற்கொள்ளுறதுக்கு தேவன் நம்ம கூட இருந்து கரம் பிடிச்சு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன் தகப்பன், நான் உன்னை வழி நடத்துவேன் சொல்லி அவருடைய சொல்லுகிற சத்தம் நிச்சயமாக அவர்கள் பிள்ளைகள் உணர்வார்கள்.